எல்லாமே நடக்கும். சில சமயம் சேர்த்து வைப்பான், சில சமயம் பிரிச்சு வைப்பான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்சான், பிரிச்சும் பார்த்துட்டான். இப்ப என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சிட்டான். இனிமே சந்தோஷம் தான். பாருங்க, என்னோட 4 பொண்ணுகளும் 4 மருமக பிள்ளைகளும் எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமாமா, நம்ம மனசுப்படிதான் எல்லாமே நடக்கும். நிர்மலா, இந்தம்மா உனக்கு. நான் போயிட்டேன். சாவி கொடுங்க. இந்த பெரிய சாவி. வாங்க உள்ள. இதான் எங்க வீடு. உட்காருங்க. இல்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஹலோ. ஹலோ செல்வம், நான் தான்டா. அண்ணே சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? இது கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன். கொடைக்கானலா? அங்க எங்க போனீங்க? அது ஒரு பெரிய கதைடா. தேவப்பட்டினத்துல இருந்து கிளம்பும்போது கோபி தான் இந்த ஐடியா சொன்னாப்ல. அம்மா ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இல்லைன்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்னை கொடைக்கானல் சுத்தி பாக்குறது. வெரி குட். நிதானமா இருந்து சுத்தி பார்த்துட்டு வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகேயா? அப்புறம் கோயில் பரிகார விஷயம் எல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. ஆமா, கடை ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குண்ணே. சரி, நேத்து போன் பண்ண, ரொம்ப நேரம் ரிங் போயிட்டு இருந்துச்சு. எங்கடா போயிட்ட? நேத்தா? அது நேத்து நாள் லாரி ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். வீட்டுக்கு லேட்டா தான் வந்தேன். அதான் அந்த டைம்ல பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப வேற ஒண்ணும் இல்லையே? இல்லண்ணே, வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு. சரிடா, வச்சிருவா. மாணிக்கம் சார் தானே போன்ல? அவரேதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த ஏன் அவர்கிட்ட மறைச்சிட்டீங்க? என்னங்க இது, எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது? இருந்திருந்து இப்பதான் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் சுத்தி பார்க்க போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த சொன்னா டென்ஷன் ஆவாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாம சுத்தி பார்க்க போனவங்க மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு அப்புறம் உங்க கவனம் அதுல இருக்காது. அது மட்டும் இல்ல, அதான் இப்போ உடம்பு சரியாயி வந்துட்டல, அப்புறம் என்ன? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு தூரம் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. உங்களால எப்படி உங்க வைஃப பிரிய முடிஞ்சது? இல்ல அவங்களாலதான்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு சக்தி. ஏன் இப்ப உங்க குடும்பத்தை எடுத்துக்கங்க, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். ஏன் இப்படி கஷ்டப்படணும்? உங்க மிஸ்ஸஸ் அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நான் உள்ள வர சொன்னேன். ஆனா அவங்க வெளியில இருந்தே உங்களை பத்தி விசாரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எப்போ? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். ஓ, அவளும் ரொம்ப நல்லவதான் சக்தி. இப்ப கூட என் மேல ரொம்ப பிரியம் உண்டு, ரொம்ப மரியாதை உண்டு. அப்புறம் ஏன் அவங்கள பிரிஞ்சீங்க? நான் எங்க பிரிஞ்சேன்? அவதான். என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்துருச்சு. ரொம்ப சிறப்பா, ரொம்ப சந்தோஷமா தான் என் கல்யாணம் நடந்துச்சு. ரெண்டு பேருக்குள்ள நிரந்தரமா ஒரு இடைவெளி வந்துருச்சு. என்ன
மனசளவுல ஒருத்தர் வெறுக்காமலே பிரிஞ்சிட்டோம். அந்த மட்டும் சந்தோஷம். அவ்வளவுதான். சாலோவா. சாரி சார். எதுக்கு? முதல்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு. ரெண்டாவதா நான் உங்களை வேற மாதிரி நினைச்சதுக்கு. வேற மாதிரியா? என்ன நினைச்சீங்க? நீங்க இவ்வளவு தூரம் உயர்வா நடந்திருக்கீங்க. ஆனா நீங்க தான் உங்க வைஃபை விட்டு பிரிஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இவ்வளவுதானா? என்னமோ நினைச்சேன். நீங்க வேற சும்மா இருங்க. இருந்தாலும் உங்களை அப்படி நினைச்சிருக்க கூடாது. நீங்க எங்க வீட்டு மேல காட்டுற அக்கறையை வச்சாவது நான் உங்களை சரியா புரிஞ்சிருந்திருக்கணும். அப்படியா? சரி, நீங்க அவ்வளவு தூரம் தப்பு பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஓகே. ஸ்ட்ராங்காவா இல்ல லைட்டாவா? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு ஏதோ ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரி. நீங்க எல்லாரும் எங்க ஹோட்டல்ல வந்து தங்கினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்க நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கிறதுக்காக தான் இப்ப கூடியிருக்கோம். எல்லாரும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை இங்க கூச்சமில்லாம வெளிப்படுத்தலாம். என்ன எல்லாரும் ரெடியா? மேடம், நீங்க ஒரு லேட்டஸ்டான பாட்டு பாடுறீங்களா? You coming in the style and a world and a new shining like a diamond pearl and a new walking in the new kind of fun and in the town and everybody என்ன இங்க ஒரே இரைச்சலா இருக்குது? இனி வரும் ஒரே புகையெல்லாம் வர வருது. இனி அது 3 o'clock 4 o'clock பொதியது இனி அது எனக்கே ஒரு வருஷம் தான். அடுத்து மேடம், நீங்க உங்க திறமையை காட்டுங்களேன். 4 பேருக்கு நல்லது பண்றதாவா எதுவும் தப்பு இல்ல சார். கேம்ப் ஃபயர் நடந்துட்டு இருக்கு, வரீங்களா சார்? கேம்ப் ஃபயரா? மாமா, நியாயம் கேட்டதுக்கு மாமா, சொன்னானே. நான் காலைல சொன்னேன் இல்லையா, ராத்திரி குளிருக்கு எல்லாம் விறகு போட்டு எரிச்சு டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்கன்னு. அது நடந்துட்டு இருக்கு. போலாமா? என்ன மார்க்கெட் போலாமா? கண்டிப்பா போலாம். போலாம். நம்ம ஊர்ல குளிர் காயிற மாதிரி. வாங்க நாமளும் போவோம். மச்சி கமல் மாதிரி பேசு. வாங்க வாங்க. அடுத்து வரப்போறது ஒரு புதுமையான விளையாட்டு, சேசிங் ரிங். அவங்கவுங்க பாட்டுக்கு போறாங்க. நம்மள ஒரு வார்த்தை கேட்டாங்களா, கண்டுகிட்டாங்களா? சரி, அவங்களதான் விடு. உங்க அண்ணனாவது நம்மள கண்டுகிட்டானான்னு பாத்தியா? என்னம்மா, போங்கம்மா, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. அட வேண்டாப்பா, இல்ல நாங்க வாங்க, வரல. ப்ளீஸ் கம், வாங்கம்மா. அட என்னப்பா, நாங்க வரல சொல்றோம்ல. ஒரு தடவை அட வந்து வேண்டாப்பா, பாருங்க. போப்பா. ப்ளீஸ் வாங்கம்மா. வாங்க. என்னப்பா தொல்லையா போச்சு உங்கூட? ப்ளீஸ் வாங்கம்மா, வாங்க. ப்ளீஸ் கம். என்னடி சரியான தொல்லை பிடிச்ச ஆளா இருக்கான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இதுக்கு பலூன் பிரேக்கிங்னு பேரு. அதுக்கு நம்ம இப்ப தயாராகும். கோவி, குளிருக்கு இந்த நெருப்பு ரொம்ப இதமா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப உணர்ச்சி சப்பட்டு முன்னாடி போறாதீங்க, சுற்ற போகுது. ஓ, அப்ப அந்த நெருப்பு தன மாதிரின்னு சொல்றிய? என்ன உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு பொறுக்காத. தனோ, நீ கூட தான் ரொம்ப நெருங்கி வந்தா அது நெருப்பு மாதிரி சுட்டு போடுவேன். அதை தாண்டி சொன்னேன். சும்மா இருங்க மாமா.